வாழ்க வளமுடன். இப்போ என்னன்னா, மனமது செம்மையானால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செம்மை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? செழுமையை தான் சொல்றாங்க. வளத்தை தான் சொல்றாங்க. மனவளம் அப்படிங்கிறது தான். இப்போ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேக நிலையாமை அப்படின்றத வந்து திருமூலர் கொடுத்துருக்காரு. தூதுவரைக்கு அப்புறம். அப்போ இந்த தேக நிலையாமை அப்படின்றதுல வந்து இப்ப நாம வந்து இந்த உடல் தான் நாம அப்படின்ற இந்த உடல் தொட்டு இருக்கக்கூடிய இன்பத் துன்ப நிகழ்வுகள்ல இருந்துகிட்டு இருக்கோம். இதுதான் மெய்யின்னு நினைச்சு, இதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நாம செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தோம் அப்படின்னம்னா, இந்த தேகம் நிலைக்க போறது இல்ல. ஸோ இதுல இருக்கக்கூடாது. இது நிலையில்லாத ஒரு நிலைக்கு போகும்போது, நம்மளால நிலையான ஒரு தன்மையில இருக்க முடியாது. அதாவது நிதானமா இருக்க முடியாது. அவஸ்தைக்கு அல்லலுக்கு உள்படுவோம். அமைதியா இருக்க முடியாது. இன்னைக்கு இது நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல இருக்கக்கூடிய அமைதி, இது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலை வரும்போது, நாம அதே அமைதியோட ஓகே இவ்வளவு நாள் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வராது. என்னடா இப்படி உடம்பு இப்படி பண்ணுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னு அவஸ்தைக்கு உட்படுவோம். ஸோ அந்த தேக நிலையாமை அப்படின்றத வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த உடல் அளவுல நீங்க இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடாது. புலன்கள் சார்ந்து இந்த உலக வாழ்க்கையில புரண்டு ஓடிடக்கூடாது. இந்த உலகம் அப்படிங்கிற இந்த வாழ்க்கையில இந்த உடல் பயன்படாத நிலையில உள்ளம் வந்து குமுற ஆரம்பிச்சிடும். ஸோ தேக நிலையாமையை நாம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது ஏன் நிலைக்காம இருக்கு அப்படின்னு கேட்டா, அடுத்து தான் சம்பத்துக்கள் நிலையாமை. சம்பத்துக்கள் நிலையாமை அப்படிங்கிறது மனதின் வளம் நிலை இல்லாம இருக்கிறதுனால இந்த தேகம் நிலையில்லாது போகுது. அது எப்படியா இருந்தாலும் நிலையில்லாத போகக்கூடிய சூழல் வரும்போது நிலை தடுமாறக்கூடிய நிலையும் இந்த மனதுனால தான் நமக்கு வருது அப்படின்றது தான் அந்த சம்பத்துக்கள் நிலையாமையில வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7 சம்பத்துக்கள் அப்படின்றது ஒரு மனதுக்கு இருந்தது அப்படின்னா அது வளமா இருக்கும். எந்த சூழலையும் எதுக்கு ஏன்றது அதுக்கு தெரிய வரும். அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணி அதை அமைதியா ஏத்துக்கக்கூடிய மனநிலையும் பாசிட்டிவா அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிற நிலையும் நம்ம கிட்ட வந்துடும். அப்ப உடல் நிலையாமை, சம்பத்துக்கள் நிலையாமை, இதுவும் நம்ம கிட்ட நிலைக்க போறது இல்லை அப்படின்னு தெரியும் போது, இது ரெண்டும் ஏன் நிலை இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க வேண்டியது வாலிப நிலையாமை. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இந்த வாலிபம் அப்படின்றது உடலும் மனமும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒன்றா இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலையில், ஆவேச நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலான்ற மனமே வருது, எண்ணங்களே வருது, வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு முதுமை வருதோ அன்னைக்கு தானே நம்ம பயப்படுறோம். என்னடா இவ்வளோ நாள் நல்லா இருந்தது இந்த உடம்பு, இப்போ ஏன் இப்படி அவஸ்தைப்படுது? அப்போ இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ தான் தேடுதலே ஆரம்பிக்குது. அதை இளமையில தேட ஆரம்பிக்கிறோமா, வாழ்க்கை எதுக்கு, எங்கே கொண்டு போய் நிறுத்துது, பின்னாடி என்ன வரும், இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு ஏன் நடக்குது, இப்போ இந்த நிகழ்வை தொட்டு அடுத்த நிகழ்வுகள் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி எதையுமே யோசிக்கிறது இல்லை. என்ன நிகழணும்னு நிகழ்த்தணும்னு நினைக்குதோ அதை நிகழ்த்திட்டு போய்கிட்டே இருக்கு. விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ உடலும் நிலையில்லாமல் போகிறதுக்கும் மனம் நிலையில்லாமல் போகிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது நம்மளுடைய அந்த மனதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள் தான். வாலிபம் அப்படிங்கிறதே நம்மளுடைய எண்ணத்தை தொட்டு தானே. அப்போ அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம சீரமைக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் அந்த ஜீவ நிலையாமை வரும்போது இந்த மனம் வளம் இல்லாமல் போகிறதுனால உடல் நிலை இல்லாமல் போகுது. இது நிலை இல்லாமல் போகிறதுக்கும் மனம் வளம் இல்லாமல் போகிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, இந்த 7 சம்பத்துக்கள் நம்ம மனசுக்கு இல்லாமல் போகிறது, மனம் செம்மையாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாலிப மிடுக்கு அப்படிங்கிறது காரணமாக இருக்கு. விளைவுகளை பற்றி சிந்திக்கலை. இந்த வாலிபம் அப்படிங்கிறதுல இந்த உடலை பற்றியோ உள்ள இருக்கக்கூடிய உயிரை பற்றியோ யோசிக்கிறதே கிடையாது. மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது உபயோகப்படாத ஒரு சந்தர்ப்ப சூழல் வரும்போது தான் நமக்கு சிந்தனையே வருது. ஏன்டா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த உடம்பு, எதுக்குடா எனக்கு இந்த கஷ்டம். அந்த இடத்துல வாலிபத்தில் தவறு செஞ்சுட்டு அந்த தவறுக்கு தப்பிக்க முடியாது. தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம திரும்ப அடுத்த நிலையை சரி பண்ணிக்க முடியும். அப்போ முன்னாடியே இதை நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த மனம் வளம் இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உயிரின் இயக்கம். அந்த உயிரும் நிலைக்க போறது இல்லை. ஜீவ நிலையாமைன்னு அடுத்த தலைப்பு கொடுத்துருக்காருல. உயிர் ஏன் நிலை இல்லாம போகுது அப்படின்னா இந்த மனதுல வரக்கூடிய எண்ணத்தினால. எப்படியா இருந்தாலும் அது நிலை இல்லாம போகக்கூடிய ஒண்ணுதான். பட் அது நிதானத்தோட அமைதியை நோக்கி போகுதா இல்ல அல்லல் பட்டு அவஸ்தைக்குள்ள போகுதா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மனம் நிலை இல்லாம போகுதுன்னா அப்ப நாம அது இல்லை. மனமும் அதே போல நமக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அது வளமா இருக்கு, வளம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இது ரெண்டுமே நமக்கு இப்போ பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த உயிர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உயிரும் நிலை இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த 4 இதுலையுமே ஒரு கொலாபா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்.
அப்ப இந்த உயிர்ங்கிறது எப்படி இருக்கு? இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த இயக்கமானது இப்போ எந்த நிலையில இருக்குன்னா, இந்த உடலை தொட்டும் மனதை தொட்டும் இருக்கு. இந்த மனம் அப்படிங்கிறத தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள் சொல்லாவும் செயலாவும் மாறுது. அதை தொட்டு விளைவுகள் உருவாகுது. இந்த விளைவுகள் தான் நம்மளுடைய கர்மங்களா மாறிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கர்மத்தின் கணத்தினால தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது இங்க நீடிக்கவும் செய்யுது. அப்ப இந்த இயக்கம் அப்படின்றது இல்லாம போகக்கூடிய ஒரு தன்மையா இருந்தாலும், இந்த இயக்கத்தை விட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போகுதா? இல்ல அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய இருப்போட அமைதிக்கு போகுதா? அதுக்கு ஏன் எந்த வழி நமக்கு பயன்படும்? அப்படிங்கிறத இந்த உயிரின் இயக்கத்தை தொட்டு நாம இந்த உடலையும் மனதையும் பயன்படுத்தி வாலிபத்திலேயே சிந்திக்க ஆரம்பிக்கணும். இந்த உடலும் மனமும் பயன்படக்கூடிய தன்மை, பயன்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கிற வரைக்கும் தான் அந்த வாலிப நிலை. அந்த டயத்திலே இதெல்லாம் நம்ம செஞ்சாகணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மனம் அப்படின்றது எண்ணங்களா உருண்டு ஓடி 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 தன்னுடைய ஆற்றலை இழந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். உயிர் அப்படிங்கிற இயக்கத்திலிருந்து உருவாகிறது தான் மனம். இந்த மனதோட ஆற்றல் அப்படிங்கிறது திரும்ப இந்த உயிரின் இயக்கத்திலேயே இருந்து இந்த உயிரின் இயக்கமானது இன்னும் சீர்பட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைவான அமைதியில் நிறையிறதுக்கான வேலைகளை செய்யுதா, இல்லை இந்த மனதில் எண்ணங்கள் புலன்களை தொட்டு உருவாகிறதுல உருண்டு ஓடி அழிஞ்சு போகுதா, ஆற்றலை வீணாக்கிடுதா? அப்படி வீணாக்க இந்த இயக்கமானது இயக்கமற்ற போகக்கூடிய நிலையில அமைதிக்கு போகாம அல்லல் பட ஆரம்பிக்குது, வேதனைக்கு உட்படுது. ஏன்னா ஆற்றல் இல்லாம இயங்காம இப்போ நான் வந்து கண்ணை மூடி நான் இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடாது, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்கார்றதுக்கும் வேலை பார்த்து முடியாமல் உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்னால் முடியலடா போடா அப்படின்னு உட்காந்தாலும் உட்கார முடியாது. அங்கே வலி, வேதனை, அலுப்பு இதெல்லாம் இருக்கும். அதே போல் இந்த உயிரானது இயங்கிட்டு இருக்க ஒன்று தான். இந்த இயக்கம் அப்படின்றது இருப்போட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒன்று தான். கர்மத்தின் காரணமாக இப்போ நம்ம உடலும் செத்து போகிறோம் அப்படின்னோம்னா அந்த உடலை விட்டுட்டு போகிறது எது? உயிர் போயிடுச்சுன்னு தானே சொல்கிறோம். அப்போ அந்த உயிர் போகுதுன்னா எங்கே போகுது? அமைதிக்கு போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அமைதிக்கு போகுச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் இது அந்த உயிர் போகும்போது நம்ம ஓடி ஓடி ஓஞ்சு போய் வேதனையில் நொந்து அந்த கர்மங்களோட கனம் தாங்க முடியாமல் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. அது அமைதிக்கு போகலை, இன்னொரு இயக்கத்துக்கு போகுது. இந்த இடத்துல இயங்க முடியாத சூழலுக்கு இன்னொரு இடத்துக்கு தள்ளப்படுது. அப்படி போகக்கூடாது. அப்போ இந்த மனமானது எண்ணங்கள் தொட்டு இங்கிட்டு ஓடாமல் அந்த எண்ணங்கள் சீரமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணங்களை தொட்டே அந்த எண்ணத்தில் இது அமைதியை நோக்கி போகணுன்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உருவாகி அந்த எண்ணமே நம்ம வாழ்க்கையாக மாறணும், இந்த வாழ்வின் இயக்கங்களாக மாறணும், இந்த உயிரின் இயக்கமாக ஆகணும், அது அமைதியாகணும். இப்போ நான் வந்து இன்னைக்கு நோ ப்ராப்ளம், நமக்கு எந்த வேலையும் இல்லை, இங்கே இயற்கை எல்லா வேலையும் செஞ்சுக்கோம் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன்னா அலுப்பும் இல்லை, அவஸ்தையும் இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அது மட்டும் அந்த உயிரானது இயங்கிக்கிட்டே இருக்குதுன்னா அதுலேருந்து உருவக்கூடிய ஆற்றலை, அதாவது அந்த மனமானது இந்த உயிரோட இணைஞ்சு இருந்ததுன்னா அது நன்னிலைக்கு போயிடும். அமைதியாக எங்கே போய் சாந்தம் அடையணுமோ அங்கே போய் சாந்தம் அடையும். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எப்போ போகணுங்கிற அந்த காலகட்டம் வருதும் அந்த கர்மத்தை கலைச்சிட்டு போயிடும். அதை விட்டுட்டு நாம் வந்து இங்கே அந்த ஆற்றலை கொண்டு எண்ணங்களில் உருண்டு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த உடலும் மனமும் வளம் இல்லாமல் உயிரை பழுதடைய வச்சு பாலாக்கி இன்னொரு இடத்துக்கு தள்ளப்படுது. இந்த செயல்களை தொட்டு இருக்கக்கூடிய விளைவுகளுக்கு தகுந்த இன்னொரு உடலையோ ஒரு நிலையையோ அடைகிறதுக்கு உந்தப்படுது. ஸோ அந்த டீட்டெயிலில் தான் அந்த ஃபஸ்ட்டு தூதுவுரையை தொட்டு வரக்கூடிய தேக நிலையாமை, சம்பத்துக்கள் நிலையாமை, வாலிப நிலையாமை, உயிர் நிலையாமை. வாலிபம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா உடலும் மனமும் இணைந்து நமக்கு பயன்படக்கூடிய நிலையையும் அந்த நிலையில் விளைவுகளை சிந்திக்காது செயல்படக்கூடிய நிலையையும் சொல்கிறாங்க. அது எப்படியா இருந்தாலும் இது ரெண்டும் பழுதடையும் போது இல்லாமல் போயிடும். இது ரெண்டும் தனித்தனியாக அவஸ்தைக்கு உட்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பயன்படுத்தி பக்குவப்பட முடியாது. அப்போ வாலிபம் இது ரெண்டும் நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே எதுக்கு பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பினேஷன். அதை தொட்டு அடுத்தடுத்து தலைப்புகள் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நிலைக்கு போகிறோம், ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை, எப்படியா இருந்தாலும் நம்ம ஓடின ஓட்டம் ஒரு நாள் உட்காரும் போது யோசிக்க ஆரம்பிச்சிடும். எதுக்குடா ஓடணும், கடைசியில் இந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்கதானா, நமக்கு என்ன மிஞ்சிச்சு, ஏன் இப்படி ஒரு நிலை அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய காலம் எல்லா உயிர்களுக்கும் வரும். அதை முன்கூட்டியே யோசிச்சுட்டோம் அப்படின்னம்னா எப்படியும் அது அங்கே போக தான் போகுது. ஆனால் போகும்போது நிதானத்தோட நிம்மதியோட அமைதியாக
அந்த நிலையை ஏத்துக்கிட்டு போய்க்கலாம், சாந்த நிலைக்கு போயிடலாம், சாந்தி அடைகிற நிலைக்கு போயிடலாம். அதுதானே முக்கியம் நமக்கு. இன்னைக்கு எவ்வளோ பேர் வயசான காலத்துல வாழும் காலத்துல கல்லு மாட்டம் இருந்தாலும் கடைசி காலகட்டத்துல மனம் கல்லு மாட்டம் கணக்கக்கூடிய நிலையில நகர்றாங்க. அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள். வெளியில நம்ம எவ்வளவோ விஷயத்த கண்டுபிடிக்கிறோம், ஆனா நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்க இந்த உடலை பத்தின அறிவு ஒவ்வொரு மனிதன்ட்டையும் இல்லை. இருந்தது அப்படின்னா இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம். எந்த நிலைக்கு போனாலும் அதை நிம்மதியா ஏத்துக்கலாம். மனசை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை, உயிரை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆனா இதெல்லாம் யோசிக்கக்கூடிய டைம் வந்துரும், எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லாம இருக்காதா? அந்த காலகட்டம் வரும்போது நம்ம அல்லல் படக்கூடாது, அவஸ்தைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்டே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முற்படுறது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு இந்த கண்றது உயிர் உயிர் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்ப போய் அங்க அப்ப அறிவு இருந்து சூரியன் அறிவு அப்ப அதை வச்சு ஒண்ணு பண்ண முடியும். அந்த டைம் இன்னும் ஒண்ணுங்க, அது நம்ம கடைசி காலகட்டத்துல அமைதியா நிம்மதியா போகணும் அப்படின்னா நம்ம இருக்க எல்லாத்தையும் உணர்ந்து ஏத்துக்கக்கூடிய தன்மை இருந்தாதான் அது நடக்கும். அது வாழும் காலத்திலேயே நம்ம கிட்ட உருவாகணும். கடைசி டயத்துல சொடக்க போற நேரத்துல எல்லாம் உருவாக்க முடியாது. இன்னொன்னு, வாழும் காலத்திலே இது எல்லாம் நம்ம கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா இங்கனக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய தன்மையும் வந்துடும். இதுல நம்ம இதை செய்யும் போது அதுதான் நமக்கு பெனிஃபிட்னு கிடையாது. ஒரு மனிதன் உடலை பத்தி மனதை பத்தி உணர்ந்து உள்ள வரக்கூடிய எண்ணங்களை சீரமைக்க கத்துக்கிட்டா இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட இருக்க எல்லாமே வளம். இப்ப நம்ம பேங்க்ல இருக்கிறது எல்லாமே செல்லக்கூடிய காசு, அது நிறைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில இருக்கு, குன்றாம இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அப்படின்னா வாழ்க்கையில செல்வம் அப்படின்றது எப்படி இருக்கும்? அதனால வரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். அதே போல நம்ம கிட்ட பயன்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் அப்படிங்கிறது வளமா இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையும் வளமா தானே இருக்கும். எந்த இடத்துல எது வந்தாலும் நம்ம சுணங்க மாட்டோம், அழகா சுறுசுறுப்பா அமைதியில இருப்போம். அது ஆனந்தமா இருந்தாலும் சரி, அவஸ்தையா இருந்தாலும் சரி. வாழக்கூடிய நிலையில முக்கியமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடலும் நிலைக்க போறதில்ல, உயிரும் நிலைக்க போறதில்ல, உள்ளமும் நிலைக்க போறதில்ல அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இது மூலமா வரக்கூடிய இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி நிலைக்க போறது இல்லை. அதனால கவலை நமக்கு தேவையில்லை, இது எப்படியா இருந்தாலும் கடந்து போயிரும்ன்ற நிலையில அமைதியின் தன்மையாவே நகருவோம். அது எப்படியாப்பட்ட வாழ்க்கை? அவஸ்தையே இருக்காது வாழ்க்கையில. இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய நிலையும் அமைதியோட ஆனந்தத்தோட நகரும், நிறைவும் நிறைவோடையே நிறையும். இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.